அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை அன்னை வழி பிரெஞ்சு பயிர்தலை தொடர்கிறோம். பிரெஞ்சுல சொல்லும்போது சீஸ் ஃபெப்ரியே 2026, இங்கிலீஷ்ல 6th February 2026. லாப்பே அப்படின்னு சொல்றது அமைதியை பற்றி அன்னை சொன்னதை நாம் படித்து வருகிறோம். Quand le cœur et le mental sont en paix, le reste suit naturellement. Message juillet 1936. Quand அப்படின்னா when. Le cœurனா இதயம். இல்ல mental அப்படின்னா mental மென்டல் படிக்கக்கூட மைண்ட் தான் இங்கிலீஷ்ல. ஸோ இதயமும் மனமும் sont en paixனா are in peace. ஸோ SONTனா இந்த இடத்துல ஆர் ARER ஆம்பே. இப்ப தமிழ்ல சொன்னா இதயமும் மனமும் அமைதியாக இருக்கும் பொழுது, இந்த காங்கிறது பொழுதுன்னு அர்த்தம். இல்ல ரெஸ்ட்னா மற்றவை. ஸ்வி நாச்சுரல்மோ, SUIT ஸ்வி அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன ஃபாலோ அப்படின்னு அர்த்தம், பின்தொடரும் அர்த்தம். நாச்சுரல்மோ இயல்பாக, இயற்கையாக அப்படின்னு. நேச்சுரலி, இந்த நேச்சுரலின்னு இங்கிலீஷ்ல சொல்ற எல்ஒய்யை வந்து பிரெஞ்சுல எப்பவுமே MENT போடுவோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுல உச்சரிப்புல இப்ப ஐஆம் அப்படின்னு சொல்லும் போது யாராவது சொல்ல முடியுமா? ஐஆம்கருக்கு பிரெஞ்சுல என்ன சொல்லுவோம் பொதுவா? யாராவது சீக்கிரமா வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட். ஜஸ்வின்னு சொல்லுவோம். அந்த ஸ்வீயும் இங்க இருக்கிற ரெஸ்ட் ஸ்வீயும் உச்சரிப்பு ஒன்று. நல்லா கவனிங்க. ஆனா அந்த ஜஸ்வில இருக்கிறது SUISன்னு இருக்கும். அது ஆம்கருக்கு ஆத்ரு வெர்பா வரும். இங்க வந்து இது ஸ்வீவர்னு ஒரு வார்த்தை, SUIVRE ஸ்வீவர்னு வரும். ஸ்வீவர்னா டு ஃபாலோ அப்படிங்கிற ஒரு விரைச்சல். அதை கான்ஜுகேட் பண்ணும்போது இந்த ஸ்வீன்னு வரும். இது மறந்துடாதீங்க. இது வந்து ஒரு கிராமட்டிக்கல் பாயிண்ட். முடிஞ்சா அப்போ அது மனசுக்குள்ள ஒரு படிச்சு பாருங்க. அந்த இடத்துல அதே உச்சரிப்பு இங்க இதுலயும் வருது. ஜஸ்விங்கிறது ஐ ஃபாலோங்கிறதுக்கும் ஜஸ்வி தான் த்விஸ்வி. அது ரெண்டு SUIS வருது. இல்ஸ்வி, எல்ஸ்வி, ஆஸ்வி. அது வந்து ஹீ ஃபாலோஸ், ஷீ ஃபாலோஸ், ஒன் ஃபாலோஸ் ஆர் வி ஃபாலோ, இட் ஃபாலோஸ்னு வரும். இன்னும் ஸ்வீவும், ஓ ஸ்வீவே, இல் ஸ்வீவ், எல் ஸ்வீவ். அந்த ஸ்வீவ்ங்கிறது வந்து SUIVRE அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது. அப்ப ஜஸ்விங்கிறதும் ஐஆம்பருக்கும் ஐ ஃபாலோங்கிறதுக்கும் ஒரே ஸ்பெல்லிங், ஒரே உச்சரிப்பு என்பதை நினைவு கொள்ளுங்கள். இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். பார்த்துக்கங்க. பொதுவா ஜஸ்வின்னு போட்டா அது ஐஆம் தான் வரும். ஜஸ்வி ஊ அப்படின்னு நான் உங்களை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற பொருள் எல்லாம் வரலாம். ஓகே. Quand le cœur et le mental sont en paix, le reste suit naturellement. Message juillet 1936. இந்த sont en paixங்கிறதுல இந்த டியும் ஈயும் சேர்ந்து sont en paix அப்படிங்கிறத ப்ரே பண்ணும். sont en paixங்கிறது லியேஸும் மறக்காம கொடுக்கணும். அதோட இங்கிலீஷ் வந்து when the heart and the mind are at peace, the rest naturally follows. 26th July 1936. இதுல வந்து பிரெஞ்சுல இருந்து மொழிபெயர்க்கும் போது இருக்கிறது அவ்வளவு சிறப்பா இல்லை. ஸோ அதை நான் கொடுக்காம இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல இருந்து வரும்போது மொழியாக்கம் நல்லா இருக்கு. அப்ப அதுல என்னன்னா, இதயமும் மனமும் அமைதியாக இருக்கும் போது மற்ற அனைத்தும் இயல்பாகவே பின்தொடரும் அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம். இதோட நிறைவு செய்வதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை பிரெஞ்சில் படித்து விடுகிறேன். Quand le cœur et le mental sont en paix, le reste suit naturellement. Voici juillet 1936. Merci beaucoup à tous.